அதாவது முதல்ல நீங்கள் புரிஞ்சுங்க, சினிமாக்காரர்கள் விஜய்க்கு வந்து ஆதரவாக இல்லை. நான் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன். அதுக்கான காரணம் வந்து 2 காரணம். ஒன்று என்னன்னா, விஜயினுடைய அந்த அசுர வளர்ச்சி, விஜய் இருக்கிற அந்த இடம், அந்த இடம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய இடம். அது வந்து பலருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வைத்தறிச்சலை கிளப்புன, ஒரு பொறாமையை உண்டாக்கிய ஒரு விஷயம்தான். அதனால விஜயின் வளர்ச்சியை நிறைய பேரால் ஜீரணிக்க முடியல. என்னடா நமக்கு தெரிஞ்சு சினிமாவுக்கு வந்த பையன் இவ்வளோ உச்சத்துக்கு போயிட்டானே அப்படிங்கிற அந்த காழ்ப்புணர்ச்சி பல பேர்கிட்ட இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு ஆதரவாக நம்ம ஏதாவது பேசினா நமக்கு ஏதாவது இங்கே தொழிலில் சிக்கல் வருமோ. இப்போ ஒரு நடிகர் வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசினா அவருக்கு வந்து இங்கே வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க யாருமே. என்ன காரணம் அப்படின்னா, இவன் ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கான், இவனுக்கு வாய்ப்பு கொடுத்தா நம்ம படம் ரிலீஸ் ஆகுறதுல ஏதாவது பிரச்சனை வரும், திடீர்னு ரெட் ஜெயண்ட் ஏதாவது தடை ஏற்படுத்துவாங்க, அல்லது நம்ம ரிலீஸ் நேரத்தில் நம்மளே போய் ரெட் ஜெயின் கிட்ட நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அப்போ இந்த ஆளுக்கு இப்போ வாய்ப்பு கொடுத்தோம்னா அது எல்லாமே தடைப்படும் அப்படின்னு விஜய்க்கு யாரெல்லாம் ஆதரவாக பேசுகிறாங்களோ அவங்கள வந்து இவங்க ஒதுக்க ஆரம்பிப்பாங்க. இது வந்து வழக்கமாக நடக்கும். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்.